அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரிச் ப்ரோட்டீனான கட்லெட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி எடுத்த பச்சை பயிறு, அது கூட வந்து ஒரு வெங்காயம், 4-5 பூண்டு, சுடு தண்ணியில் போட்டு எடுத்த மீல் மேக்கர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த அரைச்ச விழுதோடு என்னென்ன ஸ்பைசஸ் போட போகிறோன்னா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் வந்து பெப்பரிக்கா பவுட்ரு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன், தேவைக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு வந்து பிள்ளைங்க சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கட்லெட் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து மீல் மேக்கர் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். நீங்களும் இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 3 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன். இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு பிரெட்டை வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து கையில் தட்டி எடுத்துகிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண வந்து கட்லெட் வந்து நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு சைடிஷ் இதுக்கு வந்து காம்பினேஷன் ரொம்ப செட் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட்லெட்டை வந்து ரிச் ப்ரோட்டீனான கட்லெட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சமையலையும் வந்து உங்கள் பசங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால தான் இன்றைக்கி நான் அந்த கட்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.